ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ். இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047033531. From the studios of Chanakya, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 Sense. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக பட்ஜெட். சாதாரணமாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதை தாண்டி நேற்று நடந்த விஷயங்கள் மேலும் பரபரப்பை கூட்டியது அப்படின்னு பார்த்தோம். முதல் பட்ஜெட் அப்படின்றத தாண்டி பல கோணங்களில் எழுந்த அந்த மசாலா, சினிமாவுக்கு உண்டான மசாலா இன்னும் இந்த வெயிட்டேஜை கூட்டியது. இந்த நிலையில் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. திரு விஜய் அவர்கள் தலைமையிலான அரசாங்கத்தின் முதல் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன சிறப்பம்சங்கள்? பட்ஜெட் பத்மநாபனாக இருக்கிறாரா, இல்ல பாரி வள்ளலாக இருக்கிறாரா, எதற்கு அதிகம் கொடுத்திருக்கிறார், எதற்காக எதெல்லாம் கொடுத்திருக்கிறார், என்னென்ன இதோ நமது ஆசிரியர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த பட்ஜெட் ஜனநாயகனின் பொறுப்பான பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாமா? ரொம்ப டஃப்பான இது. ஒயிட் பேப்பரில் பல விஷயங்கள் சொன்னாங்க. குறிப்பாக 77,000 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்னு வெள்ளை அறிக்கையில் சொல்லி வி ஆர் ஃபார் பிஹைண்ட் அதர் சோகால்டு பிமாரு ஸ்டேட்ஸ் எல்லாம் உள்ளிட்ட கம்பேரிசன்லாம் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம். திரு மரிய வில்சன் நிதியமைச்சர் இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் பல விமர்சனம் வைத்தாலும், நீங்கள் வாக்குறுதியில் சொன்னீங்களே செய்யலையே அப்படின்னு சொன்னாலும், ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிதி மேலாண்மைக்கு ரொம்ப முக்கியம். கரெக்டாக தேவையான அளவுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கணும், ஒதுக்கணும், பேலன்சிங்காக இருக்கணும் அப்படின்றது தான். விரலுக்கு அதிகமாக வீக்கம் வந்துடக்கூடாது அப்படின்றது தான். அதற்கேற்ப பொறுப்பான பட்ஜெட்டாக இருந்ததா ஜனநாயகனின் பட்ஜெட்? பொறுப்பற்ற பட்ஜெட்டாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் பொறுப்பற்ற இல்லை? பொறுப்பற்ற பட்ஜெட்டாக இல்லை. ஏன் அப்படின்னா, நேற்று நீ எங்களை குத்தம் சொன்னியே, இன்னைக்கு நீ ரொம்ப சுத்தமாக இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் சக்தி மாதிரி. ஆமாம். அப்போ ஒரு 70 ஆண்டுகளாக நடந்த ஒரு ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டை ஒரு 70 நாளில் சரி பண்ணிட முடியும் அப்படின்னா அது யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. வெள்ளை அறிக்கைக்கும் நிதிநிலை அறிக்கைக்கும் ஒரு அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. வெள்ளை அறிக்கைங்கிறது என்ன இருக்குது அப்படிங்கிற கடந்த காலத்தை பற்றி மட்டுமே பேசக்கூடியது. இந்த நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது எதிர்கால திட்டம் பற்றியும் பேசுவது. அப்போ கடந்த கால திட்டத்தில் என்ன இருக்குதோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. இது அதிகாரிகளால் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது. வெளிப்படுத்தியது வேணால் மரிய வில்சனாக இருக்கலாம், நிதியமைச்சராக இருக்கலாம். ஆனால் அதை ப்ரிப்பேர் பண்ணது ஆஃபீஸர்ஸ் தான் அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ அது ஒயிட் பேப்பர் இட்ஸ் ஆல் அபவுட் த பாஸ்ட், இட்ஸ் அபவுட் த ஹிஸ்டரி. பட் இந்த நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லக்கூடிய பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் அபவுட் த ஃபியூச்சர். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன இருக்குதோ அதுக்குள்ளே தான் நீங்கள் பண்ண முடியும். அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது அப்படின்னா அதை வச்சு சாதம் பண்ணலாம், அதை வச்சு பொங்கல் பண்ணலாம், அதை வச்சு இட்லி பண்ணலாம், அதை வச்சு தோசை பண்ணலாம். இந்த அரிசி பருப்பு காம்போல நீங்கள் இந்த மாதிரி வெரைட்டிலாம் பண்ணலாம். அப்போ இருக்கிறது என்ன? அரிசி தான், பருப்பு தான். நீங்கள் அதை வச்சு சப்பாத்தி பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ என்ன இருக்குதோ அதான் பண்ண முடியுங்கிற புரிஞ்சுக்கணும். அப்போ இருக்கக்கூடிய பட்ஜெட்டை வச்சுட்டு, இருக்கக்கூடிய நிதி அமைப்புகளை வச்சுட்டு எவ்வளோ வருவாய் வருமோ அதை வச்சு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான பிளான். இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எஸ்டிமேஷன் அப்படி தான் சொல்லுவாங்க. 2026-27 அடுத்த வருஷத்துக்கானது. 27 மார்ச் வரைக்கும் என்ன செய்ய போறோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் ஏற்கனவே பாதி மாதம் போயிடுச்சு. 12 மாசத்துல 30% போயிடுச்சு. மிச்சம் 8 மாசம் தான் இருக்குங்கிற பார்த்தோம். அப்போ இந்த 8 மாசத்துக்குள்ள என்ன செய்யணும்? ஏற்கனவே போட்டிருந்த ஒரு இடைக்கால நிதிநிலை அறிக்கையிலிருந்து மாறுபட்டு இப்போ ரிவைஸ்டு பட்ஜெட்டாக போட போறாங்க. அப்போ என்ன இருக்குதோ அதான் போட முடியுங்கிற பார்க்குறோம். அப்போ இதில் பெரிய எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தாலும், நீங்க சொன்னது போல சினிமா, மசாலா, தாய்மார்களுக்கு அள்ளி கொடுத்தது அப்படிலாம் இருந்தாலும், இருக்கிறத ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணியிருக்கான்னு புரிச்சோம். இங்கே கொஞ்சம் பழைய திட்டம், புது திட்டம், செய்யறதுக்கான விஷயம், செய்ய முடியாத விஷயம் போட்டு கொஞ்சமாக கொடுத்துருக்கான்னு பாரு. அப்போ இது எப்படி பார்க்கணும்? 2014 பாரத பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்ற போது செய்யப்பட்ட முதல் பட்ஜெட்ல முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எக்கானமி தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. நம்ம முதல்ல என்ன நிலைமைங்கிற பார்த்துருவோம். உங்களுக்கு நினைவில் இருக்கும். அது அப்போ ரயில்வே பட்ஜெட், பொது பட்ஜெட் ரெண்டா இருந்துச்சு. இப்போ வேளாண் பட்ஜெட் இருக்கிற மாதிரி பிறகு சேர்த்துட்டாங்கன்னு பார்க்குறோம். இப்போ அந்த ரயில்வே பட்ஜெட்ல ஒரு புது ஸ்கீம் கூட கொடுக்கவே இல்லை. அது ஏங்க ஒன்றும் ஸ்கீமே கொடுக்கலன்னு போது வெறும் அறிவிப்புலாவே பேப்பர்ல ஏகப்பட்டது கிடக்குங்க. ஸோ வெற்று அறிவிப்புகள் கொடுத்து மக்களை ஏமாற்றதை விட அறிவிக்கப்பட்டதை நிறைவேற்றுறதா நம்ம முக்கியமாக பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எல்லாமே பட்ஜெட்ல இந்தியா ஒரு எக்கனாமியில் ஒரு பெரிய புரட்சி பண்ணி உலக நாடுகளுக்கு சவால் கொடுத்துருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இந்த கவர்மெண்ட்ல ஒரு 75 நாள், ஒரு 85 நாளுக்குள்ள நீங்க என்ன நீங்க புரிய புரட்சி அறிவிக்கலன்னு சொல்லி அறிவிச்சிருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழக முதலமைச்சர் ஒருவேளை கொஞ்சம் மசாலா கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு என்னுடைய சகோதரிகளுக்கு நான் 2,500 ரூபா நிதி கொடுப்பேன், அதற்கான ஆரம்ப கட்ட முகாந்திரங்கள் இந்த ஆண்டே துவங்குகின்றன,
நாங்கள் வந்து இதுவரைக்கும் பெற்ற பயனாளிகளை வந்து கணக்கெடுக்க துவங்கியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு 2 அறிவிப்பு கொடுத்துட்டு ஸோ என்னைக்கு துவங்கணும்னு சொல்லாமலே அதற்கான பூர்வாங்க பணிகள் ஆரம்பிச்சு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் கொண்டு வந்துட்டோங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ எந்த விதமான ஃபால்ஸ் ப்ராமிஸும் கொடுக்க விரும்பல அப்படிங்கிறது காட்டுது. ஏன்னா அவர் டே 1ல சொன்னது போல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு அவர் பதவியேற்ற அன்னைக்கு சொன்ன வார்த்தை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இவர்கள் இந்த விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கணும். அதிகாரிகள்கிட்ட முழுமையா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஆட்சியை வேற மாதிரி கொண்டு போயிருவாங்க. காமராஜர் வந்து சத்துணவு திட்டம் கொண்டு வரும்போது அதிகாரிகள் வந்து மறுத்தாங்க, இல்ல பஸ் கொடுக்க முடியாது, ஃப்ரீ கொடுக்கணும், காசுக்கு எங்க போறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனா காமராஜர் போன்ற ஒரு தலைவரால் தான் இல்ல ஃப்ரீ கொடுக்கணும், மதிய உணவு கொடுக்கணும், என் பிள்ளைகள் வந்து சாப்பாடு இல்லைங்கனால வேலைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்காங்க, சாப்பாடு கொடுத்தா பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கே ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஏழைகளா இருக்காங்க, அட்லீஸ்ட் சாப்பாடு கிடைக்குமே பிறக்கிறாங்க, அப்ப அப்படியாவது நான் பிள்ளைகளை படிக்க வைக்க கிளம்பணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த திட்டத்தை கொண்டு வர. அதிகாரிகள் அப்படி கணக்கு பண்ண மாட்டாங்க. அப்ப அதிகாரிகள் கொண்டு போகக்கூடிய திட்டங்கள் முதலமைச்சர் அரசியல்வாதிகளாக இருந்து பார்க்கக்கூடிய பார்வை இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வரணும். அப்ப வந்து the CM, the government, the cabinet is in the learning curve அப்படின்னு கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதனால ஒரு பேலன்சிங் ஐட்டா போட்டுருக்கான்னு பார்த்தோம். ஸோ ஒரு பொறுப்பான பட்ஜெட் இல்ல, பொறுப்பற்ற பட்ஜெட் இல்ல, நம்ம கண்ணா பின்னா 4 அறிவிப்புகளை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாம போய் காலம் பூரா பதில் சொல்றதுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிறது இப்படிதான். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு திமுக தலைவர் விமர்சனம் பண்ணிருக்காரு, வெற்று பட்ஜெட் அப்படின்னு அண்ணன் சீமான் விமர்சனம் பண்ணிருக்காரு. இது மாதிரி எல்லாமே காப்பி பேஸ்ட் தான் மற்ற எல்லாமே பண்ணியிருந்தா கூட நிதி மேலாண்மையில மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்துருச்சு, இவர்கள் அபத்தமான ஒரு முடிவை அறிவித்துட்டார்கள், ஒரு ஆபத்தான ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு ஒண்ணு இல்ல. சோ இது வந்து பிஸ்கல் மேனேஜ்மெண்ட்ல தான் அவங்க இருக்காங்க. என்ன இருக்குது என்ன போகுதுங்கிறத அந்த பிஸ்கல் மேனேஜ்மெண்ட் அந்த நிதி மேலாண்மை தான் பண்ணிட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடியதான். எதிர்பார்ப்புகள் அதிகம், ஏமாற்றம் இல்லை, புதிய மாற்றமும் இல்லை. ஓகேன்னு சொல்லக்கூடிய ஒரு பட்ஜெட்டை பார்க்கலாம். புதிய மாற்றங்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்க, மாற்றம் தான் அப்படின்னு வந்த திரு விஜய் அவர்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார் என்ற பார்வை வந்திருக்க, இதோ உங்களுக்கான மாற்றம் அப்படின்னு பெயர் மாற்றம் தான் கொடுத்திருக்கிறது. மிச்சம் என்னமோ நமக்கு பெயர் மாற்றம் தான் எதிர்பார்த்தது என்ன, ஆனா கிடைச்சது இதுன்னு அந்த மீம் போடுவாங்கல்ல, அது போல நமக்கு வந்து பெயர் மாற்றம் தான் கிடைச்சிருக்கு. எல்லா படத்துலையும் வெற்றி வெற்றி வெற்றின்னு இந்த எப்படி திருப்பதி அரிசி மண்டி, திருப்பதி மெடிக்கல் ஷாப்னு எல்லாத்துக்கும் திருப்பதின்னு பேர் வச்சாங்கன்னா ஆனந்தம் படத்துல வரும். அதே போல அடுத்து நீங்க ஆனந்தம் படத்துல அதே கடை அதே டெய்லர்ன்ற மாதிரி இதுல பார்த்தோன்னா இங்க வெற்றி வெற்றி வெற்றின்னு வந்திருக்கு. முன்னாடி அம்மா அம்மா அம்மான்னு வந்திருக்கு, அதுக்கப்புறம் கலைஞர் கலைஞர் கலைஞர்னு வந்திருக்கு. அப்படின்னு ஒரு காலத்துல இந்திரா காந்தின்னு வந்தது போல எல்லாரும் அதே வழியில வராங்க அப்படின்ற பாக்குறோம். அந்த பெயர் மாற்றம் மட்டும்தான் மாற்றமா? அந்த வகையில இது கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் அளிக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பெயர் மாற்றம் சரி, அந்த கலைஞருங்கிற பெயரை எடுத்து விடுறேன், அம்மாங்கிற பெயரை எடுத்து விடுறேன்னா நம்ம ஆனந்தப்பட்டிருக்க முடியும். ஏன்னா இது அவர்களுடைய நிதி அல்ல, இது மக்களுடைய வரி பணம், மக்கள் கொடுத்த பணம். அதனால வந்து நீங்க வேற மாதிரி கொண்டு வந்துக்கலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து PM அப்படின்னா ஒரு ஸ்கீம் சொல்றாரு. இது வந்து முன்னாடியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து PMRWன்னு சொல்லுவாங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறக்கா காங்கிரஸ் பீரியட்ல ஒரு லோன் திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி திட்டத்துக்கு PMRWன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி PM கேர்ஸ் அந்த மாதிரி வந்து ஸோ PM அப்படிங்கிற விஷயம் தான், அது யார் PM இருந்தாலும் அந்த இடத்துல பொருந்தும். ஆனா மோடி அப்படின்னு ஒரு பேர் கொண்டு வந்தாருன்னா ஓகே, இப்போ இவர் என்னமோ கொடுக்குற மாதிரி சொல்றாருங்கிற விமர்சன பொருள். அந்த மாதிரி தங்களுடைய தலைவர்களை முன்னிறுத்துவதற்காக இவர்கள் என்ற அம்மா என்றும் அவர்கள் கலைஞர் என்றும் இப்ப இவர் வந்து வெற்றி என்று சொல்லிக்கிட்டு இருப்பது வந்து இது மக்களுடைய வரி பணம், தாவேக்காவுடைய பணம் அல்ல, அல்லது கட்சிக்காரர்களுடைய பணம் அல்லங்கிற புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அவர்கள் எல்லோருக்குமே தெரியும் வெற்றி வெற்றின்னு சொல்லுது, வெற்றின்னு காமன் டைம், எப்படி அம்மா காமன் டைமோ, எப்படி வந்து கலைஞர் காமன் டைமோ, அதே போல வெற்றிங்கிற காமன் டைம் தான். ஆனா வெற்றியுடைய வடமொழி சொல் தான் விஜய் அப்படிங்கிறதும், விஜயோட தமிழ் மொழி திரிப்பு தான் வந்து விஜய் வெற்றி அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரியும். அப்ப வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்றது மூலமா அவருக்கு ஒன்று தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரை முன்னிறுத்துறாங்க, ரெண்டு வந்து விஜய் அப்படிங்கிற பேரை முன்னிறுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து மக்கள் வரி பணத்தால் உருவாக்கப்பட்ட விஷயங்களுக்கு இது போன்ற பெயர்கள் கொடுக்காம இருக்கலாம். நீங்க பழைய பெயர்கள் எடுத்துறதுல வந்து எனக்கு வரவேற்பு உண்டு. நம்ம வந்து எல்லாமே வந்து இவருடைய பேர் கொடுத்துட்டு வரலாறையை மாற்றி எழுதக்கூடிய பார்வையில் பார்க்கணும். நம்ம வந்து கக்கன் பேர்ல எந்த திட்டங்களும் கிடையாது, புரியுங்களா? காமராஜர் பேர்ல திட்டங்கள் கொண்டு வரதில்லை, இல்லாட்டி ரொம்ப குறைச்சு வச்சிருக்காங்க, இல்லாட்டி யாரும் வந்து கண்ணுக்கே மாட்டாங்க பண்றாங்க. அந்த மாதிரி இல்லாம இவருடைய ஏற்கனவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டது போல எதுவாக இருந்தாலும் நேரு குடும்பத்தோட வச்சு நிக்கிறது, அல்லது எதுவாக இருந்தாலும் கலைஞர் குடும்பத்தோட நிக்காட்டுங்கிறது இவர்கள் தான் ஏதோ நாட்டுக்கு பண்ணி கொடுத்த மாதிரி. இதற்கு முன்னாடி வாவுசி பத்தி ஏதாவது பண்ணிருக்காங்களா, பாரதியார் பத்தி ஏதாவது பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி ஊவேசா பத்தி ஏதாவது பண்ணிருக்காங்கன்னு நாட்டுக்கு உழைத்த உத்தமர்களுடைய பெயரை பத்தி சொல்லாம தங்களுடைய கட்சி தலைவர் பெயரை மட்டுமே சொல்லிட்டு இருக்குது. ரொம்ப போனா ஒரு பெரியார்ல சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி மட்டும் இருக்கிறத தாண்டி எந்த பேருமே கிடையாது. இது மக்கள் வரி பணம், மக்களுக்கான விஷயங்கள் கொண்டு வந்தாங்க, ரொம்ப ஆறுதலா இருக்கும். மாறாக திரு உதயநிதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தது போல அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், திமுக ஆட்சியில் பெயர் மாற்றப்பட்ட திட்டங்கள், அதற்கு மீண்டும் ஒரு பெயர் சுற்றி புதிய நாமகரணம் கொண்டு வந்தாங்கன்னா அதுல திரு சீமான் ரொம்ப அழகாக கேட்பார். தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டுனதை வச்சுக்கிட்டு நாங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பெயர் சொன்னது அப்படிதான். பாரதியார்லாம் உங்களுக்கு என்னங்க சொன்னார், செந்தமிழ்நாடு இன்னும் போது இல்லைன்னு சொல்லிட்டு என்னைக்கு பாடி இருக்கிறாரு. சுதந்திரத்துக்கு முன்னாடி பாரு, நீங்க 69 வச்சுக்கிட்டு நாங்க தான் பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. 1918-17 வந்து சொல்லிட்டு இருந்தவர் 60-70 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர் வந்து பாரதியார் இருக்காருன்னு சொல்லி சொல்லும்போது இவர்கள் வந்து பெயர்களை மட்டுமே மாற்றி வைத்துட்டு அதுக்கு வந்து சொந்த முன்னாடி என்னுடைய திட்டம் சொல்லி சொல்லல, நியாயமற்ற. நீங்க காலைல நம்ம இந்த நேரில் சொல்லிட்டு இருந்தது போல 80 கோடி மக்களுக்கான திட்டங்களை பாரத பிரதமர் வந்து கடந்த 6 ஆண்டுகளாக இலவசமா கொடுத்திருக்காரு. அதற்கு வந்து மோடி உணவு,
மோடி இலவச திட்டம்னு கொண்டு வராம அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேர்லாம் கொண்டு வந்திருக்கான்னு பாக்குறோம். அது வந்து அது மாநில அரசுகள் வழியா தான் போய் நிக்குதுங்கிற பாக்குறோம். ரேஷன் கடையில பாரத பிரதமருடைய ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் கேட்டாங்க அவங்க. ஒரே ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் வச்சு மோடி கூட படம் எடுக்கிறதுக்கு எல்லாரும் விரும்புவாங்க. மோடி கூட நேரடி எடுக்க முடியல, பட் அவரோட செல்ஃபி எடுத்துக்கலாம்னு வைங்க சொல்லிட்டாங்க. இல்ல அதை வந்து அவர் பேர் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சி அனுமதிக்க மாட்டாங்க. 200 கால்நடை மருத்துவமனைகள், நடமாடும் மருத்துவமனை வச்சிருந்தாங்க. அதுல மோடி படம் சேர்த்து போட்டுருந்துச்சு, ஸ்டாலின் படம். ஆமா, ஆம்புலன்ஸோட நடமாடும் மருத்துவமனை வச்சிருந்தாங்க. 200 மருத்துவமனைகள் நடமாடும் மருத்துவம் அப்படியே வந்து காயலாங்கடைக்கு போற அளவுக்கு இந்த ரொம்ப மோசமா இருந்துச்சு பாக்குறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி படம் போட்டிருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து இவங்களுடைய பேரை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மட்டுமே இருக்கிறது. அதே வலையில திரு விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் போய் நிக்கிறது வந்து ஒரு ஏமாற்றம் அளிக்குது. ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, திரு இபிஎஸ் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது இந்த காவிரி கோதாவரி இணைப்பு பற்றி நிறைய பேசியிருக்காரு. திரு நிதின் கட்கரி சொல்ல, இவர் சொல்ல அப்படின்னா இந்த 2018 காலத்துல இருந்து அதிகமாக பேசப்பட்டது 21 வரை. ஆனால் திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டது கோதாவரி காவிரி இணைப்பு. திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டது நடந்தாய் வாழி காவிரி, காவிரி பாதையை சுத்தப்படுத்துவது. அது தட் வில் காம்ப்ளிமெண்ட் கோதாவரி இணைப்பு. ஆதரவும் தெரிவித்திருந்தார், எல்லாமே கேட்டிருந்தார் பார்த்தோம். ஆனா ஒரு 5 வருஷமா இது ஒரு கேப் இருந்ததுன்றது பார்த்தோம். திமுக ஆட்சியில அவர்கள் வந்து இதற்கான முன்னெடுப்பு அவர்கள் எதுவும் மேற்கொள்ளவில்லை. ஒரு வார்த்தை, ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட எதுவும் சொல்லலை அப்படின்றத பார்க்கிறோம். ஆனால் இந்த பட்ஜெட்ல குறிப்பா தமிழகத்திற்குரிய நதிநீர்களை வந்து இணைப்பதற்கு மட்டும் இல்ல, கோதாவரி காவிரி இணைப்பிற்கு ஆதரவு, ஒரு பிரின்சிபல் சப்போர்ட்டை வந்து பட்ஜெட்ல அறிவித்திருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல மாற்றம்னு பார்க்கலாமா? குறிப்பா இந்த எல்னினோ இயர்ல இந்த காவிரியில ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் வித்தவுட் எனி டவுட் இப்ப பார்க்கோம், நம்ம வந்து தேசிய நதிநீர் இணைப்பை இந்தியாவில் வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து பாரதிய ஜனதா தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், சென்னையிலேயே திரு ராகுல் காந்தி அவர்கள் தேசிய நதிநீர் இணைப்புங்கிறது ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பார்க்கிறோம். அவர்கள் அவ்வளவுதான் பார்வைச்சு பார்க்கிறோம். காவிரியிலையும் கங்கையிலையும் யமுனையிலையும் எல்லா இடங்களையும் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிற பார்க்கிறோம். பல இடங்கள்ல பீகார்ல, பல மாநிலங்களில் பீகார்ல ஒரே பகுதியில் வந்து வெள்ள நிவாரணம் கேட்பாங்க. அதே மாசத்துல இந்த பக்கத்தில் வறட்சி நிவாரணம் கேட்பாங்க. ஏன்னா இந்த பக்கம் வந்து ஓடிட்டு இருக்கு, அந்த பக்கம் ஓடிட்டு இருக்காருன்னு பார்க்கிறோம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும்போது அழகா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நதிகளை இணைக்கிறது மூலமா ஒரு நாடு முழுக்க ஒரு பசுமையான இடத்துல நம்ம வந்து பெரிய நிலப்பரப்பு இருக்கு, அந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்குது, கட்டாயம் கொண்டு வரலாம். அதற்கான முயற்சியில முதல்ல மாநில நதிகளுக்குள்ள இணைக்கிற மூலமா கொண்டு வரலாம். அந்த வகையில தான் வந்து இந்த காவிரி குண்டாறு வைகை நதிநீர் இணைப்பு திட்டம் வந்து ரொம்ப காலமா பேசப்படுது. அந்த திட்டத்துக்கு வந்து ஒரு முன்னெடுப்பு செய்து அதற்கு சில கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறது அது உண்மையிலே முன்முயற்சி. நம்ம பார்த்தோம், இந்த கவர்மெண்ட்ல பல விஷயங்கள் வந்து அறிவிப்புகள் இருக்குது, உருப்படியான அறிவிப்புகள் இல்லாமல் இல்லை. ஆனா இதற்கு முன்னாடியும் அறிவிப்பு இருந்ததுனால நமக்கு ஒரு சலிப்பு மட்டும் தான் இருக்கு. அவங்க எப்படி எப்பயுமே இப்படிதான் சொல்லுவாங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், கூவத்தை கிளீன் பண்றேன், காவிரி குண்டாரி இணைக்கிறேன் அப்படிங்களா, எப்ப நல்லா ரொம்ப சின்ன பிள்ளை இருந்து கேட்டுட்டு இருக்கேன்ப்பா, ஆனா நடக்குமா அப்படிங்கும் போது ஒரு ஏமாற்றம் வந்து நிற்குது. அப்ப இந்த ஆட்சியில் அதெல்லாம் செய்து காட்டினால ஒண்ணுமே இல்லை. கூவத்துக்கு வந்து ஒட்டுமொத்தமா கிளீன் பண்ணி ஒரு போட் விட்டு குளிக்கிறதுக்கு வந்து ஒரு 5 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. 5 வருஷத்துல இவங்க ஆட்சி முடியும் 2030 வாக்குல இறுதியில வந்து கூவத்துல போட் விட்டுச்சுன்னா அதை விட ஒரு வெற்றிகரமான விஷயம் நமக்கு என்ன இருக்க முடியும்? அதோட ஒரு பெரிய, அது வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்ப நம்ம பேசுறது ரீலா வந்து வரும், விசிபிளா நிற்கும் அந்த மாற்றம். உங்களுக்கு புரியல, நீங்க மாற்றங்கிறத நீங்க வந்து வெறும் சொல்லாக மட்டுமில்லாமல் செயலாகவும் காட்டி நிற்க முடியும். அப்ப அந்த கற்பனை யோசிச்சு பாருங்க. அப்ப அதற்கு ஒரு முனைப்பு இருந்துச்சு. நம்ம வந்து இதுவரைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதிகள்லாம் பூரா என்னாச்சுங்கிறத தாண்டி இனிமே ஒதுக்கப்பட்ட நிதி வந்து இவ்வளவு பிரயோஜனமா செலவழிச்சாங்க. அந்த வகையில கோதாவரி நீர் இணைப்பு, கோதாவரி காவிரி நினைக்கிறதுங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ண போகுது. நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா போதும். எப்படி பரந்தூர் விமான நிலையங்கிறது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டு, ஒன்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் நிலத்தை வாங்கி கொடுக்கிற மட்டும் தான் பண்ணிருக்கு. அதற்கான காம்பன்சேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்க போகுது. மாநில அரசுக்கு 10 பைசா செலவு, ஆனா லாபம் பூரா மாநில அரசுக்கு வந்து நிற்க போகுது. அதுபோல இந்த காவிரி கோதாவரி இணைப்புல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்படுத்த போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டேட் தான் பண்ணுது. சில ஆக்கிரமிப்பாளர்கள் இருப்பாங்க, சில பேர் குடிசை போட்டிருப்பாங்க, சில இடங்களில் தொழிற்சாலை வந்து நிற்கும், சில இடங்கள் அரசாங்கமே விட்டு கொடுத்து போயிருக்கு. இது மாதிரியான சில விஷயங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது தமிழ்நாட்டு மக்களுக்கு காலகாலத்துக்கு செய்த உதவியா இருக்கும். அதே போலதான் காவிரி குண்டாறு வைகை இணைப்பும் கூட. இது திட்டங்களாக இல்லாமல், காகிதத்தில் இல்லாமல், ஏட்டு சுரைக்காய் கதைக்கு உதவாதும்பாங்க. அத மாதிரி வந்து நீங்க வந்து அதை ஏட்டு சுரைக்காயா இல்லாம அதை வந்து நிதர்சனமா செயல்படுத்தினாங்கன்னா that will be a welcoming move. அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242242. அடுத்ததா இந்த விஷயத்துல வந்து நிற்பது பட்ஜெட் பத்மநாபன். இந்த இதுல வந்து பட்ஜெட் வந்து எப்படி இருக்கு, உண்மையாலுமே வந்து இது வந்து ஒரு ஒரு வழக்கம் போல உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட்ன்றது எப்பவுமே வச்சிருப்பாங்க. எதிர்கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தை உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட், ஜீரோ பட்ஜெட், பூஜ்ஜிய பட்ஜெட் அப்படின்னு வந்திருக்கு. அதே போல இன்றும் பல விமர்சனங்கள், இதே வார்த்தைகள் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டது இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். ஒரிஜினலா இந்த பட்ஜெட் பத்மநாபன் நமக்கு வந்து கஞ்சம் சிக்கனம் அப்படின்றது பார்க்கறத பொறுத்தது இருக்கு அப்படின்றதுக்கு ஏற்ப இதுல பாராட்டு விமர்சனம் எதிர்கட்சிகள் நிறைய விமர்சித்திருக்கிறார்கள். நான் ஒன்னொன்னா கேட்கிறேன்,
நீங்க ஒன்னொன்னா சொல்லலாம். எதிர்க்கட்சிகள்ல குறிப்பா திமுக வந்து இன்னைக்கு ரொம்ப பிளாஸ்ட் அப்படின்னு பட்ஜெட் இருக்குன்னு பார்த்தா வேஸ்ட்னு பட்ஜெட் இருக்கு அப்படின்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்திருக்கிறார். 2வது லைன்லயே திமுக அரசின் ரீமேக் வெர்ஷன் பட்ஜெட் தான் இது அப்படின்னு சொல்லிக்கிறார். ஒன்னு வேஸ்ட்னு சொல்றாரு, இன்னொன்னு எங்க பட்ஜெட்டை தான் திருப்பி போட்டிருக்கீங்கன்னு சொல்றாரு. அங்கேயே ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து நிக்குது. அதை தாண்டி முக்கிய வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். திரு உதயநிதி தாவேகா ஆட்சியில் மாற்றம் என சொல்லி பட்ஜெட்டில் திமுக ஆட்சியில் கொண்டு வந்த எங்களுடைய திட்டங்களின் பெயரை மட்டுமே மாற்றியிருக்கிறார்கள் அப்படின்னு வேஸ்ட் பிளாஸ்ட் மாற்றம் அப்படின்னு எல்லாமே இரண்டா வருது. ரிட்டாரிக்கா வந்து நிற்கிது. இதுக்கு வந்து தாவேக்காவுடைய ஐடி விங் வந்து அதற்கு ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம். நம்ம எளிமையாக வந்து இவர்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த விஷயங்களை எதிர்பற்றியுமே அறிவிப்பு காணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். ஆனால் தாவேக்கா கொடுத்துருக்கக்கூடிய பதிலை போலவே 2021 ஆட்சிக்கு வந்த திமுக 2023 செப்டம்பரில் தான் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தையே கொண்டு வந்தாங்க, அந்த 1000 ரூபாய் திட்டத்தை கொண்டு வந்தாங்க பார்க்குறோம். ஸோ தே டுக் 2.5 years ஆல்மோஸ்ட். நீங்கள் பொலிட்டிக்கலாக நீங்கள் சொல்லாந்தா அடுத்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி தான் அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுபோல் இவங்களுக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம். இதுக்கு பின்னாடி ஹோம்ஒர்க் பண்ணணும், நிறைய வந்து அமௌண்ட் தேவைப்படும். வித்தவுட் எனி டவுட் இது சாதாரணமாக இன்னைக்கே 1300 கோடி ரூபா மாசந்தோறும் தேவைப்படக்கூடிய திட்டம். இது அப்படியே 2.5 times கூட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் தேவைப்படும் மாசம். அந்த மாதிரி ஒரு நிக்குது. அப்ப அந்த அளவுக்கு வந்து சமாளிக்கணும். மாசத்துக்கு அந்த அளவுக்கு கொண்டு போய் நிக்கிறேன். இட் இஸ் நாட் ஏ ஜோக். அது வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 3000 கோடி ரூபாய் தேவைப்படும் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் மாசந்தோறும். அப்போ வந்து வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 36,000 கோடி ரூபாய் வந்து போய் நிற்கும். தனியா பட்ஜெட் இதுலேயே போய் நிற்கும் பார்க்குறோம். நமக்கு வந்து ஒட்டுமொத்தமா 2.25 லட்சம் கோடி ரூபாய் செலவு அப்படின்னா இதுவே வந்து 36,000 கோடி ரூபாய் வந்து நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் பர்டனா வந்து நிற்கும். அப்போ வந்து அது சுமையாக இல்லாமல் கரெக்டாக வந்து ஒரு பணத்தை பகிர்வு கொடுக்கணும் அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம். அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல பெயர் மாற்றம் குறித்து புரிந்து கொள்ளக்கூடியதான். அந்த பெயரத்தை வந்து பழைய பெயர்களை மாற்றி இருந்து தன்னுடைய பெயரை சேர்க்காம இருந்து மக்களுடைய பெயரை சேர்த்திருந்தாங்க, இல்லாட்டி ஒரு காமனான ஒரு டேமா விட்டுருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சரியா இருந்திருக்கும். அது வந்து நல்ல விஷயமா வரவேற்கத்தக்கதா இருந்திருக்கும். இந்த வேஸ்ட்ங்கிறதுலாம் சரிதான். அது வந்து பொலிட்டிக்கலா சொல்லக்கூடிய கமெண்ட். அந்த மாதிரி ஒரு கமெண்ட்லாம் இல்லை அப்படின்னா அது ஒரு ஸ்பைஸ் இல்லாம இருக்கும். கட்சிக்கும் வந்து ரொம்ப நம்ம ஆளுங்கட்சிக்கும் வந்து நம்ம வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டோம் போலங்கிறது இருக்கும். ஸோ எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க, கண்கொத்தி பாமா இருக்காங்க அப்படின்னா ஆளுங்கட்சியும் கொஞ்சம் சரியா இருக்கும். அந்த வகையில் வந்து இந்த கிரிட்டிசிசம் வந்து வரவேற்கத்தக்கதான். பட் வந்து என்ன இருக்குதோ அதற்குள்ளதான் செஞ்சிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுல இபிஎஸ் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார். மாதம் 2500 6 சிலிண்டர் உள்ளிட்ட எந்த வாக்குறுதிகளும் இல்லை, முழு விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்றதும் இல்லை, இது எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்கிறார். பெயர் மாற்றம் அப்படின்றது தங்களோட அம்மா கிளினிகளோட எல்லாத்துக்கும் பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்கீம்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு வெறும் கட்சி தலைவராக இருப்பதற்கும் ஒரு ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சராக இருப்பதற்குமான வித்தியாசம் திரு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். எது கேட்டாலும் அதிகாரிகள் வந்து காசு இல்லை இல்லாட்டி கடன் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு தெரியும் கடன் தொகை வந்து நம்ம போன முறை வந்து வெள்ளை அறிக்கையில் பயங்கரமான விமர்சனம் பண்ணாங்க. அண்டு தாவேகா தலைவராக மட்டுமே இருந்தபோது திரு விஜய் அவர்கள் சென்ற இடம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற 10 லட்சம் கோடி சுருட்டல் போல கிட்டத்தட்ட காட்டப்பட்டது. அப்படிதான் ஒவ்வொரு நபர் மேலேயும் அவ்வளவு கடன் அப்படிங்கறத ப்ரொஜெக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா தமிழ்நாடு அரசுக்கு 10 லட்சம் கோடி இருக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகை 8 கோடி கூட இல்ல அப்படின்னா யோசிச்சு பாருங்க. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தை மேலும் 1 லட்சம் ரூபாய் கடன் அப்படியே தமிழன் படத்துல ஒரு காலத்துல விஜய் அவர்கள் வந்து பேசின டயலாக்கே. சோ அது வந்து அதே தான் வந்து ஒரு பிரச்சாரத்திலே பண்ணார் போது மக்களுக்கு அப்படிதான் புரிஞ்சுக்கும். இன்னைக்கு வந்து கூடுதலாக இந்த 80 நாள்லயே 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க. 80 நாள்ல 20,000 கோடி கடன் வாங்கிட்டான்னு பார்க்கும். அண்ட் அரசாங்கம் என்ன சொல்லிருக்குன்னா 1.25 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போறோம் சொல்லிருக்கு. இந்த வருஷத்துக்கு மட்டுமே, மிச்சர் கூடி 8 மாசத்துக்கு மட்டுமே. சோ வந்து ஒரு 8 மாசத்துக்கு 20,000 கோடி ரூபாய் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பதான் 1.60 கிட்ட வந்து நிக்கும் பாக்குறோம். அப்ப வந்து இந்த கடன் வாங்குறதுங்கிறது வேற வழியே இல்லைங்கிறது அரசாங்கமா புரிஞ்சிருக்கும். அப்ப 6 சிலிண்டர் இலவசமா கொடுக்க அப்படின்னு சொன்னா சிலிண்டர் கொடுக்கறதுங்கிறது வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் பாரத் பெட்ரோலியம் மாதிரி இந்தியன் ஆயில் மாதிரி அவங்க கொடுக்குறது. சோ அவங்களுக்கு நீங்க கொடுத்தாதான் கொடுப்பாங்க. இது கூட்டுறவு மாதிரி கிடையாது. கூட்டுறவு சங்கங்கள்லாம் வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டுல வரும். அதனால கடனை தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டுறவு நிறுவனங்களுக்கு காசு கொடுக்காம விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் இல்லாம கூட்டுறவு நிறுவனம் ஒரு திவாலா மாத்தி விட்டு நம்ம வழக்கமான திமுக போன்ற கட்சிகள் செஞ்ச மாதிரி பண்ண முடியாது. அங்க வந்து நீங்க சிலிண்டருக்கு நான் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொன்னா சிலிண்டருக்கு நீங்க காசு கொடுத்தா தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ சிலிண்டருக்கான மானியம் இவங்க கொடுக்க முடியாது. இவங்க சிலிண்டருக்கான மானியத்தை அந்த பொதுத்துறை கொடுத்தா தான் கொடுக்க முடியும். அப்படிங்கும்போது கையில காசு வந்து இல்லை அப்படிங்கிறது தெரியும். சார் கையில காசு இல்லாம வாயில தோசை கிடையாங்கிற புரியும். அது மாதிரி இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொஞ்சமா தான் கொண்டு வர முடியும். இப்போதே கொண்டு வர முடியாது, அதுல குழப்பம் இல்லை. இது இனிமே கொண்டு வர முடியுமா, எவ்வளவு தூரம் சாத்தியங்கள்லாம் நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ள செய்ய வேண்டியிருக்கு. நம்ம வண்டியை வந்து முதல்ல ரிப்பேர் ஆகி கிடக்கக்கூடிய காயலாங்கடையில் கிடைக்கக்கூடிய வண்டியை முதல்ல ரெடி பண்ணி ட்ராக்ல வைக்க வேண்டியிருக்கு. அந்த ட்ராக்ல வச்ச பிறகுதான் ஓடணும், ஓடின பிறகுதான் ஜெயிக்கணும். ஸோ முதல்ல காயலாங்கடையில் இருக்கக்கூடிய வண்டியை ரிப்பேர் ஷாப்ல இருந்து எடுத்துட்டு ஒர்க் ஷாப்ல கொண்டு வரது தான் இவ்வளவு நேரம் இருக்கு. ஒர்க் ஷாப்புக்கு பிறகு வண்டி ரெடி ஆகணும். ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது, எவ்வளவு டைம் ஆகுது பார்க்கணும். அதற்கு தான் நம்ம ரேஸ் பத்தி பேசணும். அப்பதான் நீங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேட்க முடியும். ரெடி ஆகுறதுக்கு முன்னாடி போர்க்கொடிகள் தூக்கி இருக்கின்றன காம்ரேடுகள். மக்கள் நல அறிவிப்புகள் வரவேற்புக்குரியவை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்லயே தனியார் மய முனைப்பு ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சித்திருக்கிறது. குறிப்பா அந்த பிபிபி மாடல்
அதிகமாக இன்று பயன்படுத்தப்பட்டது. இன்னைக்கு ஃபினான்ஸ் செக்ரட்டரியோட பிரஸ் மீட்லயே வந்து அதிகமான கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு கூட அவர் பதில் அளித்தாரு, விடுதியை மெயின்டெனன்ஸ் பண்றதா எங்க வேலையை தவிர கட்டுறது எங்க வேலை கிடையாது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருந்ததெல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ இந்த பிபிபி மாடல் இந்த விஷயத்துக்கு தனியார் மய முனைப்பு ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு மார்க்சிஸ்ட் சொல்லியிருக்கிறது. அதே போல பழைய பென்ஷன் திட்டம் பரிசீலிக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது மார்க்சிஸ்ட். நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒண்ணு எதிர்த்தாங்கன்னா அது வந்து நாட்டுக்கு நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவங்க எதிர்த்தாங்க அப்படின்னா ஏடிஎம் மிஷின் எதிர்த்திருக்காங்க. அப்ப வந்து அவங்க வந்து அப்ப கம்யூனிஸ்ட்கள் எதிர்க்கிறாங்களா, அப்ப அந்த ஸ்கீம் நல்ல ஸ்கீம் போல தான் தெரியுது அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது. இவ்வளவுதான். தனியார் மயத்துக்கு எதிராக அவர்கள் வந்து பெரிய புரட்சிகள் எல்லாம் கொண்டு வந்தாலும் தனியார் மயம் தான் இன்னைக்கு வந்து எல்லா பக்கத்திலும் கொண்டு வந்திருக்கு. இப்ப சேலத்துல வந்து குடிநீர் விநியோகத்தை வந்து தனியார் கொண்டு வரலாமாங்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனால் கோயம்புத்தூர்ல கொண்டு தான் பார்க்குறோம். மும்பை மாதிரி டெல்லி மாதிரி நகரங்களில் மின்சாரமே தனியார் தான், மின் விநியோகமே தனியார் தான் கொடுக்குன்னு பார்க்குறோம். ஸோ அன்இன்டரப்டட் கிரீன் அண்ட் கிளீன் எனர்ஜி வேணும்னா நீங்கள் வந்து தனியார்ட்ட போயிடுங்க மாதிரி இட் மைட் பி லிட்டில் காஸ்ட்லியர். அதில் வித்தவுட் இன் டவுட் அந்த மானியங்கள்லாம் மாநில அரசு கொடுக்குற மாதிரி மத்திய அரசு கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். பட் வந்து நீங்கள் வேற வழியில் தனியார் மயத்தை அனுமதிச்சு ஆகணும். வேற வழியில் இஸ்ரோ போன்ற விண்வெளி விஷயங்கள்லயே நம்ம வந்து தனியார்ட்ட கொடுக்க வேண்டியதாகி போச்சு. பாதுகாப்பு துறையில வந்து முன்னாடி ஒரு பைய பயந்து அவங்களுக்கு துப்பாக்கி தயாரிக்க கொடுத்தா, அவங்களுக்கு குண்டு தயாரிக்க கொடுத்தா திருப்பி சுற்ற மாட்டாங்களா இந்த பக்கம், அந்த இதை காப்பி பேசி புரோட்டோடைப்ல படுத்து இன்னொரு நாட்டு கொடுத்துட மாட்டாங்களா பயம் இருந்த போது இன்னைக்கு அதுலயே நம்ம தனியார் முதலீடுகள் அந்நிய முதலீடுகள்லாம் நம்ம வரையறுக்க ஆரம்பிச்சோம். மேக் இன் இந்தியாவில் இங்க வந்து பண்ணிக்கங்க, உங்க ஊர் துப்பாக்கி எங்க ஊர்ல பண்ணிக்கங்க சொல்லிட்டு பண்ணோம். ரஃபேல் விமானத்தை இந்தியாவில் வந்து பண்ணிக்கன்னு சொல்ல மாதிரி வந்துடும். ஸோ பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கக்கூடியதா கருதுன விண்வெளித்துறை, பாதுகாப்புத்துறை அதுலேயே தனியார் மயம் வந்துட்ட பிறகு இது போன்ற குடிநீர் விநியோகம், மின்சார விநியோகம், வீடு கட்டி கொடுப்பது, ரோடு கட்டி கொடுப்பதெல்லாம் அதில் யோசிக்கிற அர்த்தம் இல்லை. உங்களுக்கு நினைவிருக்கும், ஒரு காலத்தில் சாலை என்பது அரசாங்கத்துடைய உள்கட்டுமான பணிகளில் வந்து நிற்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு சாலைகள் எல்லாமே தனியார் தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அவங்களுக்கு டெண்டர் கொடுக்கப்பட்டு பெரிய பெரிய நிறுவனங்கள் அந்த டெண்டர் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வந்து சீரி பாயக்கூடிய காலம்லாம் இருக்கு பாருங்க. நம்ம வந்து திருச்சிக்கு வந்து ஒரு நாள் 8 மணி நேரம் போயிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 4 மணி நேரத்தில் போயிடாங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு நம்ம திருச்சி சேர்ந்துட முடியுங்கிற மாதிரி வந்து நிற்குது. 12 மணி நேரம் போயிட்டு இருந்துச்சு எங்க ஊருக்கு, இப்போ வந்து 8 மணி நேரத்தில் 9 மணி நேரத்தில் எங்க ஊருக்கு போயிட முடியுங்கிற பார்க்குறோம். ஸோ 3 hours 4 hours சேவ் பண்ண முடியும் பார்க்குறோம். அது எல்லாமே சாலைகள் மூலமாக தான். அந்த சாலைகளுக்கு நம்ம டோல் கட்டணும். அந்த டோல் கட்டணம் தனியாருக்கு தான் போகிறது. அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட டாக்ஸ் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுதுன்னு பார்க்கிறோம். சோ தனியார் மயம் என்பது வளர்ச்சிக்கான வழி அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். தனியார் மயம் கண்மூடித்தனமா கொடுக்கிற அர்த்தம் இல்லை. நம்ம வந்து கட்டாயம் தனியாரும் அரசும் சேர்ந்து இருக்கணும். இப்போ எப்படி போக்குவரத்துல இருக்கிற மாதிரி போக்குவரத்துல தனியார் பஸ்களும் இருக்கின்றன, அரசாங்க போக்குவரத்துகளும் இருக்கின்றன. ஆனா பொதுமக்கள் எவ்வளவு பேர் வந்து ஆம்னி பஸ் நோக்கி போறான்னு பார்க்கணும். தனியார் இங்க இருந்து சென்னையில இருந்து மதுரைக்கு போகக்கூடிய ஒரு பஸ்ஸோட கட்டணம் கவர்மெண்ட்ல பாத்தீங்க எவ்வளவுன்னு, அதே பஸ்ஸோட கட்டணம் ஆம்னி பாத்துங்க. அது எப்படி கொடுத்துட்டு எந்த ஆம்னி பஸ்ஸா காலியா போதான்னு பாருங்க. அது எவ்வளவு டீசல், படுத்துக்கிட்டே போலாம், நின்றுகிட்டே போலாம், செமி ஸ்லீப்பர், சிங்கிள் ஸ்லீப்பர், ஏசி வித் டாய்லெட் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி வந்து போதுங்க. அப்ப மக்கள் வந்து வசதிகளை விரும்புறார்கள், அவருக்கான ஃபெசிலிட்டி பண்ணி தர வேண்டிய தனியார் தான் முடியும். எல்லாத்தையும் அரசாங்கத்தால முடியாதுங்கிற பார்க்கணும். அப்ப தனியார் மயம் கட்டாயமா தேவை வித் லிமிட்டட் சூப்பர்விஷன். மேல வந்து ஒரு பார்வை வச்சு நீங்க வந்து ஆவின் பால் இருக்குது, சிமெண்ட் இருக்குது. ஆவின் பால் வந்து இன்னைக்கு விற்கிற விற்பனையும் பாருங்க, மற்ற தனியார் பால் நிறுவன விற்பனையும் பாருங்க. தனியார் பால் நிறுவனங்கள்ல ஒரு பால் நிறுவனம் நின்றா கூட இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற மாதிரி நிலைமை இருக்குன்னு பார்க்கணும். அப்ப வந்து எல்லாமே சேர்ந்து தான் கொண்டு போகணும். தனியாரும் வேணும், அரசாங்கம் வேணும். ஒட்டுமொத்தமா பிளைண்டா நம்ம தனியாரே வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றது வந்து ஒரு கண்மூடித்தனமான எதிர்ப்பு தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அது பரவாயில்ல, இந்திய கம்யூனிஸ்ட் நேரடியாக விமர்சித்திருக்கிறது ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 நிவாரண உதவி எங்கே அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பஸ் போன்றவை இல்லாதது எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்திருக்கிறார்கள். இந்த வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 4000 ரூபாங்கிறது ஒரு ஆபத்தான ஸ்கீம். அது பாத்தீங்கன்னா வேலையில்லா ஸ்கீம் இது அப்படியே ராகுல் காந்தி அறிவிச்சது மாதிரி இருக்கு. ஆமா, இல்ல அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நீங்களும் வேலையில்லாத இளைஞரா கருதப்படலாம். என்ன எம்ப்ளாய்மெண்ட் இதுல சமத்து கெட்டிக்கார பிள்ளை. அப்ப நீங்க வந்து படக்கு எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பதிவு பண்ணிருப்பீங்க. இவங்க வச்சிருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் 70 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காரு சொல்லி 70 லட்சம் இன்ட்டு 4000 மாசம் முடிஞ்சுதான் என்னத்துக்கு அவர் ஏற்கனவே 1,32,00,000 அங்க வந்து நாக்கு தள்ளிட்டு இருக்கு. அப்புறம் இங்க வந்து பண்ண நினைச்சோம். அப்ப நம்ம நினைச்சோம் நான் வேலை இல்லாம தான் இருக்கேன், எனக்கு இந்த வேலை நிரந்தரம் இல்லைன்னு சொல்லுவோம். நான் பிரைவேட்ல வேலை பார்க்கிறேன், நாளைக்கு இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொன்னா அப்ப வந்து நான் அதுக்காக தான் கவர்மெண்ட்ல பதிவு பண்ணிருக்கேன். பட் இபிஎஃப்ஓ டேட்டா இருக்குல்ல, இருக்கட்டுங்க. இபிஎஃப் இருந்தாலும் நான் பிரைவேட் ஒர்க்குங்க, எனக்கு என்னைக்குனாலும் வேலை போலாங்கிற அன்சர்டைனிட்டி இருக்குல்ல. அப்ப எனக்கு அன்சர்டைனிட்டி போறதுக்கு அரசு வேலை தான் நான் விரும்புறேன். எனக்கு அரசு வேலை தான் வேணும். அரசு வேலை கிடைக்கிற வரைக்கும் 4000 முடிஞ்சு கேட்கலாம்ல. நீங்க இதே இடசார் நிறுவனம் மாத்தி பேசுவாங்கல்ல. அப்ப வந்து இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அம்சம், வேற வழியே கிடையாது. அப்ப வந்து நம்ம உண்மையிலேயே வேலை இதுக்குன்னு கலைஞர் தான் முதல்ல கொண்டு தான் நினைக்கிறேன். 500 ரூபாய் 300 ரூபாய் மாசம் கொடுக்க ஆரம்பிச்சா போய் 4000 போய் நிக்க வச்சுங்க. அது கொடுக்க முடியுமா, எவ்வளவு நாள் கொடுக்கலாம், எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த குடும்பத்துல வந்து அவருக்கு வேலை இல்லை, அவர் வேலையில்லாத இளைஞர் தான். ஆனா அவருடைய அப்பா என்ன பண்றாரு, அவங்க அம்மா என்ன பண்றாரு? அப்பாவும் அம்மாவும் வருமான வரி கட்டக்கூடியவங்களா இருந்தா, அப்பாவும் அம்மாவும் வந்து அரசு ஊழியரா இருந்தா, அப்பாவும் அம்மாவும் பென்ஷன்தாரரா இருந்தா அப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்ப வந்து இந்த மாதிரி வந்து எந்த வகையில இந்த இளைஞர்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஃபில்டர் பண்ண வேண்டிய ப்ராசஸ். அது வந்து ஒரு ஆறுதலா இருக்கலாம், வேலை இல்லாத இளைஞருக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்னு. இப்ப வேலை இல்லாத இளைஞர்கள் வந்து வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஐயோ நம்ம வேலை இல்லாம இருக்கணும், வேலை பார்க்கணும். நீங்க 4000 8000 10000 கொடுத்து யோசிச்சு பாருங்க. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறது மத்திய அரசு. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறது மத்திய அரசு.
இது வேலையில்லா இளைஞர்களுக்கு மாசம் 4000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி கிளம்பிட்டா வருஷத்துக்கு 48,000 ரூபாய். அப்ப நான் எல்லாரும் வேலை இருக்கிறவங்க கூட வேலை விட்டு போக மாட்டேன். நாளைக்கு நான் வருஷத்துக்கு மாசத்துக்கு 4000 ரூபாய் குடிச்சா பத்தாதா, டெய்லி ஒரு 1000 ரூபாய் கூட 500 ரூபாய் கூட குடிச்சா கூட போதுங்கிற மாதிரி வச்சு கிளம்பிடுவாங்க. அப்போ வந்து இந்த வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை என்பது கவனித்து கண்காணித்து யாருக்கு கொடுக்கணுங்கிற கரெக்டான பெனிஃபிஷியரி ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும். 19 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு விரயத்துக்கு தான் போய் நிற்கும். அடுத்ததாக சௌமியா அன்புமணி அவர்கள் பாமகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் வந்து விவசாய கடன் ரத்து அறிவிப்பு இல்லாதது மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு கூறியிருக்கிறார். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 6 லட்சம் அரசு பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அவற்றை நிரப்புவது குறித்து பட்ஜெட்டில் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாதது ஏமாற்றம் அளிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலி பணியிடங்கள் வந்து ஒரு காலத்தில் இருந்தது. அது காவல்துறை உள்ளிட்ட சில அத்தியாவசிய துறைகள் தவிர மற்ற எல்லாத்திலும் அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா டெக்னாலஜி டெவலப் ஆக மற்ற விஷயங்கள் மாறிக்கிட்டுன்னு பார்க்குறோம். பேங்க்லலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளர்க் வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு எந்த நேரமும் நீங்கள் ஒரு பெட்டிக்கடையில் பார்த்தீங்கன்னா கிளர்க் வேலைக்கு ஆள் தேவை வந்து பிஎஸ்ஆர்பி பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தொங்கிட்டே இருக்கும். இப்போலாம் அது இல்லைங்கிற பார்க்குறோம். ஏன்னா இத்தனை தனியார் வங்கிகள் வந்த பிறகும் கூட அந்த வேலை வாய்ப்புகள் கிடையாது. இப்போ ரொம்ப லிமிட்டடாக தான் எடுக்கிறான்னு பார்க்குறோம். ஏன்னா எல்லாமே ஏடிஎம்மாக மாறிடுச்சு, எல்லாமே ஆன்லைனாக மாறிடுச்சு. அப்போ வேலைகளோட விதமே மாறிடுச்சு கம்ப்ளீட்டாக பார்க்குறோம். ஸோ வந்து வேலை வாய்ப்புகள் வந்து காலி பணியிடங்களை எங்கெங்கே அத்தியாவசியமோ அங்கே மட்டும் தான் பண்ணணும். மற்ற எல்லாமே இப்போ நீங்கள் இன்கம் டாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லெஸ் டேக்ஸ் கொண்டு கொண்டாங்க. அது வந்து ஒரு நேரடியாக முகமே ஒருத்தர் சந்திக்க வேண்டியதில்லை. ஒரு ஆஃபீஸர் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டியதில்லை, நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸுக்கு போக வேண்டியதில்லை. நீங்கள் மாட்டு உங்களுக்கு பணத்தை கட்டினா போதும், நீங்கள் வந்து டேக்ஸை கட்டினா போதும், செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி எனக்கு இவ்வளோ தான் வருமானம் வரும்னு சொல்லி பேங்க் அக்கௌண்ட்டை காட்டினா போதுங்கிற மாதிரி வந்து நிற்கிது. அப்போ வந்து நிறைய விஷயங்களில் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வர இந்த மேன் பவர் வந்து வேற மாதிரி பண்ணி. ஸோ எல்லா பணிகளுமே அரசு பணிகளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தனியாரும் அரசும் இணைந்து செயல்படுறதுக்கான முயற்சி. ஸோ 6 லட்சம் காலி பணியிடங்களை நீங்கள் 6 லட்சம் காலி பணியிடமா நீங்கள் கருத வேண்டியதில்லை. அதுக்கு எவ்வளவு அத்தியாவசியம் மட்டுமோ அதுக்கு மட்டும் போட்டால் போதுமானதாக இருக்கும். ஓகே, இதில் வந்து பாஜக சார்பில் பேசிய திரு இவர் நம்ம போஜராஜன் அவர் வந்து பிஎம் ஸ்ரீ திட்டம் ஏற்கப்படாதது வருத்தம் அளிக்கிறது, அது வந்து செயல்படுத்தப்பட வேண்டும், அது பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிஎம் ஸ்ரீ ஸ்கீமு, நவோதயா பள்ளி, மும்மொழி திட்டம், இது எல்லாமே மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரிக் பஸ், அதை வந்து திமுக அரசு வேணாம்னு சொல்லியிருந்தது. அதான் சொல்லேன், இது எல்லாமே மத்திய அரசு மாநிலங்களுக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆமா, 38 மாவட்டம், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நவோதயா பள்ளி வந்து 1000 மாணவர்கள் மட்டுமே இருந்துச்சுன்னா 38,000 மாணவர்கள், ஏழைகள், பாழைகள், தனியார் பள்ளிகளை சேர்க்க முடியாத வாய்ப்பு இல்லாதவர்கள், கிராமப்புற மாணவர்கள், அவர்கள் வந்து ஒரு உயர்தரமான தேசிய அளவிலான ஒரு தரத்தோட ஒரு பள்ளியை ஒரு கல்வி படிக்க முடியும். ஸ்கூல் வேற. ஆமா, ரெசிடென்சியல் ஸ்கூலு, சாப்பாடு, தங்குமிடம் அத்தனையுமே இருக்கு. ஒரு 500 ரூபா 600 தான் ஒட்டுமொத்த வருஷத்துக்கு ஃபீஸ் பார்க்குறோம். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மூலமா ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க அவர்கள் பயணிக்க முடியும். மிகப்பெரிய எக்ஸ்போசர் கிடைக்கும். அந்த அத்தனை திட்டங்களுமே நாமே ஏமாற்றிக் கொள்வதன் மூலமாக அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை கொண்டு வரலாம்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் நவோதயா பள்ளிகள், அதே மாதிரி தான் மும்மொழி திட்டம். இது எல்லாத்துக்கும் பதில் திரு ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், திரு விஜய் முதலமைச்சர், அத்தனை பேருக்குமே தெரியும். அவர்கள் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய நினைத்தால் இதை இப்போதே கொண்டு வருவது நல்லது. ஏன்னா 2029 பாராளுமன்ற தேர்தல் கிட்ட வச்சாங்கன்னா தேர்தலை மையப்படுத்தி ஆச்சா உச்சான பெரிய அரசியல் நடக்கும். ஸோ காலகாலத்தில் கொண்டு வந்தாங்கன்னா எந்த தடையும் கிடையாது. ஒழுங்கு ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட் உள்ள வந்து நிற்கும். இவர்கள் வந்து அரசாங்கம் எப்படி வந்து மெட்ரோ திட்டத்தை பற்றி பெருமை சொன்னாங்களோ, எப்படி வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியில் வந்து விண்வெளி நகரங்கள் அமைப்புன்னு சொல்லி சொன்னாங்களோ, அதுபோல சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி சூரிய கர் திட்டம், சோலார் திட்டங்களுக்கு நாங்கள் வந்து ஃபண்ட் கொடுக்க சொன்னாங்க. இப்படி மத்திய அரசு திட்டங்களை பூரா ஜல் ஜீவனுக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்களை பெருமை தெரிந்தார். அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லயே நம்ம பேர்லயே நம்ம சந்தோஷமா வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்தந்த பள்ளிகளை பூரா இவங்க தூக்கி வச்சுட்டு நான் தான் தூக்கி வச்சுங்கிற பெருமை வைக்கலாம். 38,000 மாணவர்களுக்கு வந்து வெளிச்சம் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஏழைகளுக்கு வாழ்வில் வெளிச்சம் ஏற்படுறதுக்கு இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை கொண்டு வந்தால் அரசாங்கத்துக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது, ஏழை தமிழர்களுக்கு நல்லது. பாஜகவோட தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி அவர் வந்து விமர்சித்திருக்கிறார். தமிழக அரசின் இன்றைய நிதிநிலை அறிக்கை கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பொருளாதார தொலைநோக்கு பார்வையை தொலைத்துவிட்டது. தாவேக அரசு மாநிலத்தின் 13 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான மிகுந்த கடன் சுமையை, கட்டமைப்பு ரீதியான வருவாய் பற்றாக்குறையையும் வெள்ளை அறிக்கை மூலம் சரியாக கண்டறிந்த பிறகும் உற்பத்திக்கு பதிலாக நுகர்வை சார்ந்த நிதிநிலை அறிக்கையாக இருப்பது கண்டனத்திற்குரியதுன்னு என்ன சொல்லியிருக்கிறார். இன்னொரு பாயிண்ட் முக்கியமான சொல்லியிருக்கார். $1.5 ட்ரில்லியன் இலக்கை தங்கம் கொடுத்தும் கடன்களை தள்ளுபடி செய்தும் அடைய முடியாது. உற்பத்தி திறனையும் வருமானத்தையும் உயர்த்தும் கட்டமைப்பு மற்றும் மனித மூலதனத்தில் தொடர்ச்சியான முதலீடு தேவை என கூறியிருக்கிறார். ரொம்ப சரியா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை தவிர மற்ற எல்லாமே அப்படியே ஏற்கக்கூடியது. நம்ம வந்து கவர்ச்சியான அறிவிப்புகள் வந்து எதுவும் இல்லைங்கிறது தான் பிரச்சனையே. கவர்ச்சியான அறிவிப்புகள் இருந்தால் அது பாப்புலிஸ்ட் பட்ஜெட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்திருக்கும். பாப்புலிஸ்ட் பட்ஜெட்டாகவும் இல்லை அப்படிங்கிற பார்க்குறோம் நம்ம. இப்போ வந்து முன்னாடி இந்த பட்ஜெட்டே வந்து எப்போ ஜிஎஸ்டி இந்தியா முழுக்க கொண்டு வரப்பட்டதோ அப்பயே பட்ஜெட்டுங்கிறது ஒரு ஒரு சுவை இல்லாத விஷயமா தான் மாறிச்சு. நேஷனல் லெவலில் இங்கே என்ன விலை
ஏறும் பொருட்கள் விலை குறையும் பொருட்கள் போட்டிருப்பாங்க. எல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போனனால அப்படிப்பட்ட சமாச்சாரம், செல்போன் விலை குறையும், டிவி விலை கூடும் அப்படிங்கிற சமாச்சாரம் கிடையாங்கிற பாக்குறோம். இது வந்து சோ ஃபர்ஸ்ட் விஷயம் கவர்ச்சி அறிவிப்பு இல்லைங்கிறது உண்மைதான், மறுக்கிறதுல அது பண்றக்கூடிய நிலைமையில இல்ல பாக்குறோம். ரெண்டாவது வந்து அவர் சொன்னது அத்தனையுமே ரொம்ப சரி. நம்ம வந்து நான் தாய் மாமன் திட்டத்துல வந்து நான் 1 கிராம் கொடுக்குறேன், அண்ணன் சீர்னு சொல்லி நான் 8 கிராம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து தங்கத்தை கொடுக்குற மாதிரி நுகர்வு கலாச்சாரத்தை கொண்டு வரதை விட ஒரு தனியார் முதலீடுகள், வெளிநாட்டு முதலீடுகள், அந்நிய நேரடி முதலீடுகள் கொண்டு வந்து இல்லாட்டி இந்தியாவே தமிழ்நாடே வந்து ஒரு முதலீடு செய்வதற்கான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அது உருப்படியான ஸ்கீமா இருக்கும். நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னோம், வெறும் 1300 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு வந்து செலவாகுது இந்த 1000 ரூபாய் திட்டத்தின் மூலமா. 1300 கோடி ரூபாய்க்கு தொழிற்சாலைக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா எத்தனை தொழிற்சாலை, மாதம் ஒரு 1300 கோடி, மாதம் எவ்வளவு பிரம்மாண்டமான தொழிற்சாலை கொண்டு வர முடியுங்கிற பாக்க. அப்ப எவ்வளவு பேருக்கு தொழில் கொண்டு வர முடியுமா தமிழ்நாட்டில்? இப்பதான் முதலமைச்சர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி செயின்ட் கோவின் நிறுவனத்தை போய் பார்த்து வந்தாரு, சாம்சங் நிறுவனத்தை போய் பார்த்து வந்தாரு. அங்கெல்லாம் என்ன நடந்திருக்கு, நமக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்நிய நாட்டு முதலீடுகள் தான், வெளிநாட்டு FDI முதலீடு தான். ஆனா அங்க அந்த நிறுவனங்கள் வந்தது மூலமா 1000 பேருக்கு வேலை கிடைக்குது. அப்ப 1000 குடும்பங்களுக்கு வாழ்க்கை கிடைக்குது. அப்ப வேலையில்லா திண்டாட்டம் இல்லாம இளைஞர்கள் வந்து சினிமா பார்த்துட்டு ஊர் சுத்தி உட்கார்ந்திருக்காம அவர் வேலைக்கு போயிடறாங்க. அப்ப அவர்களுக்கு வேலை கிடைப்பது மூலமா ஒருத்தர் மூலமா 4 பேர் சேர்ந்த ஒரு குடும்பம் வந்து வாழுங்கிறப்பாங்க. அப்ப வந்து அவ திரு நாராயணத்துக்கு சொன்ன போல உள்கட்டமைப்பு பணிகள்ல நீங்க ரயில்வேக்கான ஏற்பாடுகள் செய்து உதவி செய்து கொடுப்பது, வசதி செய்து கொடுப்பது, விமான நிலையத்துக்கான வசதி செய்து கொடுப்பது, துறைமுகங்களை வலுப்படுத்தி கொடுப்பது, சாலைகள் நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை வளர்த்து கொடுப்பதுன்னு உள்கட்டமைப்புகளை நீங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்து நிறைய முதலீடுகளை கொண்டு வரதுக்கான விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பார்க்கிறோம் சென்னை துறைமுகம் வந்து ரொம்ப பெரிய கவனம் பெற்று நம்ம வந்து நிறைய முதலீடு வருகின்றன. அதை மையப்படுத்திட்டு நீங்க ஆந்திராவுடைய பார்டர்ல நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தடா பக்கத்தில் போனீங்கன்னா ஸ்ரீ சிட்டின்னு ஒன்று இருக்குது. அது சென்னை துறைமுகத்தை மையப்படுத்தி தான் உட்கார்ந்து இருக்கு. ஆனா பின்கோடு வந்து ஆந்திராவில் இருக்கனால வருமானம் பூரா ஜிஎஸ்டி பூரா அவங்களுக்கு போயிருது. அவங்க ரொம்ப விவரமா அங்க ஹைதராபாத் பக்கமா அந்த பக்கமும் நெல்லூர் பக்கமா அந்த பக்கம் வைக்காம நம்ம பார்டர் பக்கத்தில் வச்சிருக்கான்னு பாக்குறோம். தமிழ்நாட்டு பார்டர்ல தமிழ்நாடு தாண்டோனே ஸ்ரீ சிட்டி உட்கார்ந்து பாக்குறோம். ஏன் ஆந்திராக்காரன் வந்து ஸ்ரீ சிட்டியை தமிழ்நாடு ஒட்டி வச்சாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப சென்னை துறைமுகத்தை அவர்கள் பயன்படுத்தி கொடுக்கிறார்கள், சென்னை விமான நிலையத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், நம்ம பயன்படுத்தல. அதற்கு மாற இந்த பக்கம் நீங்க முன்னே திருச்சி விமான நிலையம் வந்துருச்சு, தூத்துக்குடி விமான நிலையம் இருக்குது. அப்ப இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்க கேரளாவுக்கு வரக்கூடிய முதலீடுகளை இந்த பக்கம் இருக்கலாம், தூத்துக்குடி வரை கொண்டு போய் கொண்டெல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து இவர்கள் உள்கட்டமைப்புல பண்ணாங்கன்னா அது பல பேருடைய வாழ்க்கையில ஒளியேற்றும், நிறுவனங்கள் வேலை கொடுக்கும், அதன் மூலமா குடும்பங்கள் வாழும். சோ இவங்க வந்து வெறும் செலவு பொருளாதாரத்துக்கு ஏற்கனவே பல முறை பார்த்துருக்கோம். 1000 ரூபாய் திட்டம் கொடுக்குற மூலமா 500 ரூபாயாவது வந்து அந்த வீட்டமாக்கு போமாங்கிறது தெரியாது, எல்லாமே வந்து டாஸ்மாக் கடைக்கு போயிருங்கிற பார்க்கிறோம். ஆண்டுதோறும் 35,000 கோடி ரூபாய் 2021 இருந்த டாஸ்மாக் வரி வருவாய் வந்து 2025 வந்து 50,000 கோடியா மாறிச்சு. 15,000 கோடி ரூபாய் 5 வருஷத்துல குடிச்சுங்கிற பாக்கணும். அப்ப வந்து எங்க வருமானம் பூரா போகுது, அரசாங்கம் கூடிய காசுல எங்க போகுது நம்ம தெளிவா தெரியும். அப்படி இல்லாம நுகர்வு பொருளாதாரமா இல்லாமல் இந்த மாதிரி தொழில் உற்பத்தி பொருளாதாரம் மாத்தினாங்கன்னா அதுதான் நாட்டுக்கு நல்லது, அதுதான் சரியான. ஆந்திராவெல்லாம் 1 ஏக்கர் நிலம் 99 பைசா கொடுக்குறாங்க. அப்படிதான் கொடுக்கணும். நீங்க வந்து இன்னொரு உதாரணம் சொல்ல மறந்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து ஆப்பிள் நிறுவனத்துடைய போன்களை பூரா இங்க தயாரிக்கிறதுக்கான விஷயத்தை ஏற்படுத்தி பண்ணோம். அப்ப சைனால இருந்து அவங்க நகரத்துக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. படக்கு நீங்க பிடிச்சி டாட்டாவோட டைய போட்டு ஃபாக்ஸ்கானோட டைய போட்டு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. சோ அப்ப ஆப்பிள் நிறுவனம் ஃபாக்ஸ்கானோட போடுது, ஃபாக்ஸ்கான் வந்து டாட்டா போடுது, டாடா இந்தியால வந்து உற்பத்தி பண்ணுது. அப்ப வந்து என்ன ஆயிடுது, எலக்ட்ரானிக் உற்பத்தியில இந்தியா நம்பர் 1 இடமா மாறிடுச்சு சர்வதேச அளவுல. அதுல ஆப்பிள் உற்பத்தியில இந்தியாவில் வந்து அதிகமான உற்பத்தி நடக்குது வந்துருது. அப்போ உலகத்தில் யார் பயன்படுத்தக்கூடிய 5 செல்போன்ல ஒரு செல்போன் வந்து இந்தியாவில மேட் இன் இந்தியான்னு போய் நிற்கும். அப்ப எவ்வளவு பெரிய பெருமை கிடைக்குது, அதன் மூலமா எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, இவ்வளவு பார்க்கணும். அது உற்பத்தி பண்றது என்னமோ யாரோ ஒருத்தர் ஆப்பிள் போன் தான், ஆனா அந்த ஃபெசிலிட்டியை தமிழ்நாட்டில் இந்தியாவில் பண்ணி கொடுக்குற மூலமா எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, எவ்வளவு பொருளாதாரம் உயர்ந்திருப்பாங்க. இந்த மாதிரி நுகர்வு கலாச்சாரத்தை போய் நிப்பாட்டாம இவர்கள் வந்து உற்பத்தி கலாச்சாரத்தை கொண்டு போனாங்கன்னா அது ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு நல்லதா இருக்கும். திரு மாணிக்கம் தாக்கூர் இது $1.5 trillion எக்கானமிக்கான ஒரு தெளிவான திசையை காட்டுகிறதுன்னு பாராட்டியிருக்காரு. அப்படிதான் சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி ஒரு $1 trillion இது சரியா தெளிவான திசையை காட்டுதான் 2025 வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. 2025 வரைக்கும் டிஎம்கே கூட்டில் இருந்தாரு. அப்போ வந்து அன்னைக்கு தமிழக முதலமைச்சர் வந்து $1 trillion சொல்லிட்டு இருந்தாரு. $1 trillion ஆக்சுவலா இந்தியன் ரூபி எவ்வளவுன்னு ஒரு 10 1 2 10 100 1000 எண்ணிட்டு இருக்கணும். அதுக்கே வந்து இன்னும் வழியை காணும். அப்போ 1.5 கனவு நல்லதான். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி 2047 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் போடலாம். 2020 ஒரு நம்பர் வந்துச்சு, 20 முடிஞ்சு 26 வந்துருச்சு. 36க்கு கணக்கு வச்சிருக்காங்க. 1.5 trillion 2036 வச்சிருக்காங்க. சந்தோஷம் தான், ஒன்றும் குழப்பம் இல்ல. அதுக்குள்ள முயற்சி பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு சந்தோஷம் தான். நம்ம வந்து அதெல்லாம் அந்த 1. திரு சோமவலிப்பன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னாரு. 10 பணக்காரர்களை கொண்டு வந்து அந்த 1.5 trillion கொண்டு வர முடியும். ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் எல்லாருடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதுங்கிற பார்க்கணும். அதற்கான வழி இருக்காங்கிற பார்க்கணும். அப்படி யோசிச்சாங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன போல 1300 கோடி ரூபாய் மாசம் தோறும் இந்த 1000 ரூபாய் திட்டத்தில் போய் நிற்குது. அந்த 1300 கோடி ரூபாய் தொழிலுக்கு மாத்துறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பொருளாதாரம். உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்து, எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய், இன்னொரு 10 கோடி ரூபாய், வெறும் 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொடுத்துட்டு அதை நீ திருப்பி கொடுக்கணும், சம்பாதிச்ச திருப்பி கொடுன்னு சொன்னா அது எவ்வளவு தூரம் மல்டிப்ளை ஆகும் பார்க்கணும், எவ்வளவு எத்தனாயிரம் பேருக்கு வேலை கிடைக்குன்னு பார்க்கணும். அந்த மாதிரி இல்லாம வெறும் செலவாக கொண்டு போய் பார்த்தாங்கன்னா அது பிரயோஜனப்படாது. ஸோ இந்த $1.5 trillion பொருளாதாரம் சாத்தியம் தான். எல்லோருக்கும் எல்லாம் அவர் சினிமாவில் சொன்னார்ல, சோசியாலஜி என்ன, சொசைட்டினா என்ன, கம்யூனிசம் என்ன, சோசியலிசம் என்ன அப்படின்னு சொல்லும் போது எல்லோருக்கும் எல்லாம் சொன்னால அந்த எல்லோருக்கும் எல்லாம் இந்த 1000 ரூபாய் திட்டத்தை மாத்தி பண்ணாலே கிடைச்சிடும்.
சீமான் அவர்கள் லேட்டஸ்டா வந்தாரு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஆக்கப்பூர்வமான திட்டங்களோ மாநிலத்தின் நிதிச்சுமையை குறைக்கும் மாற்று பொருளாதார நெருக்கடிக்கான நடவடிக்கைகளோ எதுவும் மற்ற வெற்றி எனும் பெயரை மட்டுமே கொண்டுள்ள வெற்று அறிக்கைதான் அப்படின்னு விமர்சித்திருக்கிறார். இப்போ அப்படிதான் தெரியுது. அதுல மறுக்கிறதுக்கு இல்லை. நமக்கு வந்து ஏதாவது வந்து புதுசா பண்ணுவாங்க. நம்ம ஆரம்பத்திலே சொன்னது போல இப்போதைக்கு பிஸ்கல் மேனேஜ்மெண்ட் பேலன்சிங் ஆகிட்டு தான் பண்றாங்க. அப்படிங்கிறனால போக அவங்க வந்து ஒரு புதிய பாதை நோக்கி போறாங்களான்னு பார்க்கணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2014 தாக்கல் பண்ண பட்ஜெட்டை அமரர் கலைஞர் அவர்கள் அந்த வகையில் நரேந்திர மோடி முதல் பட்ஜெட்டிலே பாஸ் மார்க் வாங்கி விட்டார்னு கலைஞர் சொன்னாருங்கிற பார்க்கணும். அப்ப என்னன்னா முதல் வருஷம் படும்போது ஒரு பேலன்சிங் ஆகிட்டு தான் இருக்க முடியும். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இனிமே வரக்கூடிய பட்ஜெட்ல தொலைநோக்கு பார்வையோட செஞ்சாங்கன்னா அது வரக்கூடியதா இருக்கும். இன்னைக்கு வந்து திரு சீமான் சொன்னதை முற்று முதலான மறுத்துற முடியாது. இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன போல வெற்றிங்கிற பெயரை இருக்கிற திட்டங்களுக்கே மாத்தி இங்க இருந்த பணத்தை தூக்கி அங்க போட்டு அங்க திரு தங்கம் தரன் சொன்னது போல தமிழ் வளர்ச்சித்துறைக்கு காசு எங்கப்பா காணோம், இதுக்கு வந்து 1 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க, தொல்லியல் துறைக்கு 1 கோடி ரூபாய் வச்சு நீங்க என்ன செய்ய எனக்கு புரியல, அதுக்கு ஒதுக்காமல் இருந்துக்கலாம், ஒதுக்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு சிக்கல் இருக்குதான் செய்து தமிழ் வளர்ச்சித்துறைக்கு நம்ம ஒன்றும் செய்யறதுல முடிவு பண்ணிக்கலாம், தொல்லியல் துறைக்கு நம்ம சேரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு முடிவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அறிவிப்புகளும் நிதி ஒதுக்கீடுகளும் வந்து போதுமானதா இல்லைங்கிற அதிருப்தி பல பக்கம் இருக்கும். அதை போக சரி பண்றாங்களா நம்ம பார்க்கணும்.